குறைஞ்சது ஒரு 2 திருப்புகளாவது பாடணும். ஒண்ணு. 2வது வாரத்துல ஒரு நாளாவது கோவிலுக்கு போகணும். பக்கத்துல எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த முருகன் கோவிலுக்கு போனாலும் சரி. 3வது மாதத்துல ஒரு நாளாவது நம்மளுடைய கூட்டு வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வேல்மாறல் வழிபாடு மாதிரி கூட்டு வழிபாட்டுல போய் கலந்துக்கிறது. 4வது முடிஞ்ச பேருக்கு அன்னதானம் பண்றது. அன்னதானம் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன சின்ன உயிர்களுக்கும். அதுவும் பண்ணும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியவே பசுமாடு கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அந்த மாடு அகத்திக்கீரை தின்னே அதுக்கு வியாதி வந்துடும். ஏன்னா நான் கொடுக்கும்போதே எனக்கு இது நடக்கும். ஏன்னா ஜோசியர் சொல்லியிருக்கிறார், சனியினால அகத்திக்கீரை கொடுங்க. அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது. இது என் கடமை. முருகனுடைய பெயரை சொல்லி கொடுக்கறது. இந்த மாதிரி வழிபாட்டுல 2 வகை இருக்குங்க. ஒன்று வெளியே பண்றது, அது நம்ம வீட்டில் பண்றது, கோயில ரொம்ப முக்கியமானது உள்ள பண்றது. உள்ள எப்படி பண்றதுன்னா, ஓரமா உட்கார்றோம், மனசுக்குள்ள முருகனை நினைக்கிறோம், உள்ளுக்குள்ளேயே திருப்புகளை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். திருப்புகள் இல்லைன்னா முருகனுடைய பெயர் ஓம் சரவண பவாங்கிற மந்திரத்தை ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், நிறைய வேற வேற எண்ணங்கள் எல்லாம் வரும். ஆனா ஓரத்துல உட்கார்ந்து தொடர்ந்து சொல்ல 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 மனசு ஒருநிலைப்படும்.